பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறதோட பாய் ஃப்ரெண்ட் இல்லை அப்படின்னா வருத்தப்படுவாங்க. ஏன்னா வந்து நோம்பு கஞ்சி இல்லையா தரமாட்டாங்களே, அப்போ அந்த டைமிங்க்கு வந்து பிரியாணி இதாகுமே, பாய் ஃப்ரெண்டு ரொம்ப முக்கியமே அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஒரு இதெல்லாம் வந்து நல்லா இருக்கும். உணவு உறவுங்கிற மாதிரி இந்த ஒரு பண்டிகை காலங்களில் வந்து அந்த ஒவ்வொரு உணவுமே வந்து ஒரு உறவை வந்து மேம்படுத்துது. வணக்கம், நான் ஷப்தீனா. வெல்கம் பேக் டு ஷப்தீனா கிச்சன். இன்னைக்கு எந்த ஊருக்கு வந்திருக்கேன்னு திண்டுக்கல் சொன்ன உடனே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். திண்டுக்கல் பிரியாணி வந்து பயங்கர ஃபேமஸ். பிரியாணி நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். எனக்கு இன்னொரு முக்கியமான ஒரு ரெசிபி தேடி வந்திருக்கும். அது என்ன கேட்டிங்கன்னா, இப்போ ரம்ஜான் பண்டிகை வரப்போகுது. அந்த ரம்ஜான் பண்டிகை வந்து எல்லாரும் வந்து நோன்பு வச்சுருப்பாங்கல்ல, அதாவது காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஃபாஸ்டிங் வச்சுருப்பாங்க. அப்போது அந்த நோன்பு ஓப்பன் பண்ணும்போது வந்து இந்த நோன்பு கஞ்சி செய்வாங்க. அந்த கஞ்சி பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு சொல்லி தான் வந்திருக்கோம். பொதுவாகவே வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா நோன்பு கஞ்சி குடிக்கிறது ஒரு வழக்கம் வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னாக்கா நம்மளுடைய அந்த முன்னோர்கள் வந்து இந்த நோன்பு நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக ஃபாஸ்டிங் இருக்கிறோம் இல்லையா, அந்த உடம்பு வந்து அதிகமாக உஷ்ணத்தை வந்து வெளிப்படுத்தும். அதை உஷ்ணத்தை தணிக்கும் விதமாக இந்த நோன்பு கஞ்சியை வந்து நம்ம ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணுறப்ப இதை நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டிஷ்ஷாக வந்து மேக் பண்ணி வச்சுருக்காங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. பர்டிகுலர் இது வந்து பண்டிகை டைமில் மட்டும்தான் பண்ணுவோம், அதுவும் பள்ளிவாசல்களில் தான் கிடைக்கும். இதை வந்து முஸ்லீம் மட்டும் இல்லாமல் இந்து மக்கள் மற்ற அனைத்து சமுதாய மக்களும் இதை வாங்கி மிகவும் விருப்பத்தோடு குடிக்கிறாங்க. இது வந்து குளிர்ச்சின்னு சொல்லுவாங்க. ஏழை எளிய மக்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி பசியை வாடுவார்கள் என்ற ஒரு அந்த பசியை உணர்த்தக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ரமலானுடைய இந்த மாதம். பர்டிகுலராக ஏன் இந்த ரமதான் மாதத்தில் மட்டும் நாங்கள் நோன்பு வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இது கடவுளுடைய உத்தரவு. ரமலான் மாதத்தில் வந்து பெரும்பான்மையான இஸ்லாமியர்கள், ரமலான் மாதத்தில் உலகில் முழுவதுமே வந்து இஸ்லாமியர்கள் வந்து நோன்பை கடைப்பிடிப்பாங்க. அது ஒவ்வொரு இடத்துல வந்து ஒவ்வொரு விதம் மாறும், டைமிங் மாறும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து 14 மணி நேரம் வந்து ஃபாஸ்டிங் இருப்பாங்க. காலையில் சூரியனுக்கு சாப்பிட்டுட்டு ஈவினிங் வந்து அந்த சூரியன் மறைவுக்கு அப்புறம் அந்த நோன்பை திறக்கிறது தான் அந்த இஃப்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் வந்து பழங்கள், தின்பண்டங்கள், சர்க்கரையோடு சேர்ந்து இருக்கக்கூடிய பால் பொருட்கள் இதெல்லாமே வந்து ஆக்குப்பையில் இருக்கும். இதெல்லாம் ஒரு மகுடம் சூட்டு விஷயமா அந்த இடத்துல சைலண்டாக ஒருத்தர் இருப்பார். அவர் தான் வந்து நோன்பு கஞ்சி. ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான், ஆனால் அது எப்படி ப்ராப்பராக பண்ணுறாங்க, எவ்வளோ அரிசி போடுறாங்க, எவ்வளோ பருப்பு போடுறாங்க, இதில் வேறு என்ன ஸ்பைசஸ் எல்லாம் போடுறாங்க, அந்த ஃப்ளேவர்ஸ் எப்படி கொண்டு வர்றாங்க. அந்த வாசம் ரொம்ப முக்கியம். ஒரு பொருளை நம்ம அப்படி பக்கத்தில் கொண்டு போகும்போது வந்து நல்ல வாசமாக இருந்துச்சு அப்படின்னா நல்ல பசி எடுக்கும், நல்லா சாப்பிடலாம் அந்த பொருள். அதனால தாளிப்புக்கு பட்டை இலக்காவை கொஞ்சம் எக்ஸஸாக போட்டுக்கலாம். இதில் வந்து அந்த எனர்ஜெட்டிக்காக இருக்கிறதுக்காண்ட வந்து நம்ம மட்டன் சேர்க்குறோம். அதில் பியூர் மட்டன், அந்த கொழுப்போடு இருக்கிறதுக்காக மட்டன் சேர்க்குறோம். உடம்பை குளிர்ச்சி தரதுக்காக வெந்தயம் சேர்க்குறோம். அது மட்டும் இல்லை, இந்த நோன்பு கஞ்சி பண்ணும்போது பர்டிகுலராக இந்த தேங்காய் போடுறாங்க. அந்த தேங்காய் எப்போ போடுறாங்க, அதே டைம் அந்த தேங்காவை கசகசமாக அரைச்சி ஊற்றுறாங்க. தேங்காய் பாலோட கசகசா இதில் மெயினாக சேர்த்து அந்த கொழப்பு தன்மையோட கொடுக்குறப்ப அந்த எம்டி ஸ்டொமக்கில் இவங்க சாப்பிடும் போது என்னாகும் அப்படின்னா ஒரு எனர்ஜிக்காக பூஸ்டப் ஆகி உடம்பு அப்படியே அந்த டெம்பரேச்சர்லாம் குறைஞ்சு சூப்பராக அவங்களுக்கு வந்து திருப்பி பூஸ்டப் ஆகி அடுத்த கட்ட அந்த நமாஸுக்கு அவங்க தயாராக்குவாங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி ரெடி பண்ணு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம யாரை மீட் பண்ண போகிறோம்னா முஜிப் பாயை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்மளுக்கு வந்து திண்டுக்கல் பிரியாணி என்ன, அது எப்படி மசாலா ரெடி பண்ணுறோம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் போட்டிருக்காரு. அதே டைமில் இந்த நோன்பு கஞ்சிக்கு ஒரு வரலாறு இருக்குது. இது எங்கேருந்து நமக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இதோடைய வரலாறு நம்ம எடுத்து பார்க்கும்போது கடையனூரை சார்ந்த ஒரு முகமது அலிங்கிறவங்க பர்மாவில் ஒரு உணவகம் நடத்திட்டு வராங்க. அந்த உணவகத்தில் இந்த நோன்பு கஞ்சியை வந்து ஒரு சிறப்புமிக்க உணவாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாளடைவில் வந்து இந்த கடையனூர் நம்ம சொந்த ஊர்லேயே வந்து நம்மளுடைய இந்த உணவை வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பரிமாண வளர்ச்சியில் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அது மிகப்பெரிய ஹிட்டாகி அந்த ஊர் ஃபுல்லாக பரவி திருநெல்வேலி, கடையநல்லூர், கன்னியாகுமரி, அப்படியே கேரளா வரைக்குமே இது வந்து ஒரு பரிமாற்ற வளர்ச்சியில் போய்கிட்டு இருக்கு. நாளடைவில் தென்னிந்தியா முழுவதும் உள்ள இஸ்லாமியர்கள் வீட்டில் ஒரு கட்டாயமான ஒரு உணவாக இந்த நோன்பு கஞ்சி பங்கு வகிக்குது. அது மட்டும் இல்லைங்க, இன்றைக்கி நாங்கள் பண்ணுற இந்த நோன்பு கஞ்சியை நாங்கள் எல்லாரும் உட்காந்து சாப்பிட போகிறோம் ஒரு பள்ளிவாசலுக்கு போயிட்டு. ஏன்னா இது ஒரு புது அனுபவம். உண்மையாகவே எப்பவுமே நான் சாப்பிட்டு நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்கு சொல்லுவேன். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை, மக்களோட மக்களாக உட்காந்து நான் சாப்பிட்டுட்டு அவங்க எப்படிலாம் சாப்பிட்றாங்க, அது எப்படி பழக்க வழக்கங்கள் என்னன்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயம் நம்ம கேட்டு தெரிஞ்சு போகிறோம். ஸோ வாங்க முஜிப் போய் மீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ரெசிபி பற்றி ஏகப்பட்ட விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அனைவருக்கும் இனிய ஈத் பெருநாள் நல்வாழ்த்துக்கள். வணக்கம். வணக்கம் வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ நேரம் உங்கள் கிச்சனுக்கு வந்தாச்சு. இப்போ காலைல சாப்பாடு முடிஞ்சு மதியம் சாப்பாடு வந்து ஈவினிங்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிட்டு நடந்துட்டு இருக்கு. நம்ம நீங்கள் சொல்கிற மாதிரி காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் வந்து சாப்பிடாம இருந்துட்டு அப்போ அதுக்கப்புறம் அந்த ஃபாஸ்டிங்கை நம்ம வந்து
திருப்பி முடிச்சு அதை ஸ்டார்ட் பண்ணும்போது நல்ல ஒரு ஹெவியான ஃபுட்டு தான் நல்லா இருக்கும். கண்டிப்பாக அதே நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தான. ஆமாம், இது வந்து என்னன்னா இதில் பல இந்த இப்போ சிக்கன் அந்த மாதிரி ஒரு ஐட்டங்கள் இருந்தாலும் ப்ரோட்டீன் நிறைந்த ஐட்டம் இருந்தாலும் அதை கடிச்சு சாப்பிடுறது அந்த டைமிங்கில் முடியாது. ஏன்னா காலையிலேருந்து எம்டி ஸ்டொமக்காக இருக்கும். அது தண்ணியை நம்ம அப்போ தான் உள்ளே வந்து ஃபுல் பண்ணுவோம். ஃபுல் பண்ண அடுத்த நிமிஷமே வந்து இது லிக்விடாக இருந்தால் மட்டும்தான் வந்து அது உள்ளே வந்து உள்வாங்கிக்கிறோம். அப்போ அந்த லிக்விட் பொருள் உள்ளே போக போக நமக்கு வந்து ரொம்ப பூஸ்டப்பாகவும் ஒரு எனர்ஜிக்காகவும் இந்த உணவு வந்து நமக்கு நல்ல விஷயம். நல்ல விஷயம். நிறைய விஷயம் சொல்லிட்டு வரீங்க. இப்போது இந்த நோம்பு கஞ்சி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நோம்பு கஞ்சிக்கு தேவையான பொருட்கள் என்ன சொல்லி சொல்கிறீங்களா? கண்டிப்பாக பார்த்தலாம். சரி, நோம்பு கஞ்சி 2 கிலோ ரைஸ் போட்டு நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் சீரக சம்பா அரிசி 2 கிலோ, பெரிய வெங்காயம் 300 கிராம், சின்ன வெங்காயம் 300 கிராம், தக்காளி 1/2 கிலோ, பச்சை மிளகாய் ஒரு 10 பீஸ், இஞ்சி 100 கிராம், பூண்டு 100 கிராம், புதினா தலை தேவையான ஒரு கைப்பிடி அளவு, மல்லித்தலை ஒரு கைப்பிடி அளவு, பட்டை ஏலக்காய் கிராம் அது வந்து தாளிப்புக்காக கொஞ்சம் எடுத்துக்கிறோம், வெந்தயம் 20 கிராம், மிளகாய்த்தூள் 20 கிராம், மட்டன் மசாலா 20 கிராம், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், தேங்காய் 1 மூடி, கசகிசா 50 கிராம், உப்பு தேவையான அளவு, ஆயில் வந்து தேவையான அளவு. இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் சொல்லிட்டீங்க. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், அது எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம்? ஓகே, அடுப்பு பற்ற வச்சிட்டோன்னா ஆயில் ஊற்றிடுவோம். ஆயில் ஊற்றிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் என்னென்ன போகிறேங்கிறத நான் அப்படியே காமிக்கிறேன். சரி, ஓகே. இப்போ என்ன வந்து நம்ம ரீஃபைண்ட் ஆயிலில் போட்டிருக்கோம். இந்த இடத்துல வந்து கடல் எண்ணெயோ இல்லை வேறு எதுவும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். சரி, எது நம்ம மட்டன் சேர்க்கறனால இதில் மட்டனுடைய தன்மை தான் அதிகமானது. அதனால் நம்ம வந்து ஆயில் வந்து கடல் எண்ணெய் யூஸ் பண்ணலாம், அப்புறம் தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம். ஆமாம், தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாம், ரீஃபைண்ட் ஆயிலும் யூஸ் பண்ணலாம். தேங்காய் எண்ணெய் நான் சாப்பிட்ருக்கேன் நோம்பு கஞ்சி, பட் தேங்காய் நிறைய சாப்பிட்ட அந்த ஒரு ஃபீல் இல்லை. ஏன்னா இது நமக்கு வந்து இதில் எதுவுமே அதிகமாக இருக்காது. இதோடைய தன்மை எப்படின்னா அந்த பாசிப்பருப்பு, மட்டனு, ரைஸோடைய கண்டென்ட்டு இது எல்லாமே வந்து இதோட பொருட்கள் வந்து ஏன்னா வெறும் எம்டி ஸ்டொமக்கில் இருக்கனால மசாலா அதிகமாக சேர்க்காம ஆயில் தன்மையும் கம்மியாக இருக்கனால என்னாகும் அப்படின்னா அந்த ஒரு சாப்பிடும் போதே வந்து ஒரு திகட்டல் இல்லாமல் அந்த வடையை தொட்டு சாப்பிடும் போது அந்த நோம்பு திறக்கிற நேரத்தில் இது ரொம்ப ஒரு முக்கியமான உணவாக இருக்கனால தான் இதை நம்ம கரெக்டாக பயன்படுத்திக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம என்ன தாளிப்புக்காக ஊற்றிட்டோன்னே, ஆனால் அந்த தாளிப்பு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே வந்து இந்த கஞ்சியோட தன்மைங்கிறனால நம்ம அந்த எடுத்து வச்சிருக்க அரிசி, பாசிப்பருப்பு, வெந்தயம் 3மே வந்து ஊற வச்சிட்டோம் அப்படின்னம்னா நமக்கு ஃபைனல் ஸ்டேஜில் அது ஒரு கஞ்சி தன்மைக்கு ரொம்ப சூப்பராக வரும், குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். வெந்தயம் வந்து குளிர்ச்சிக்காக போடுறோம். கண்டிப்பாக. பாசிப்பருப்பு இதுக்காக யூஸ் பண்ணுறோம். பாசிப்பருப்பு நமக்கு குளிர்ச்சித்தன்மை, அந்த ஒரு கெட்டித்தன்மை கிடைக்கும், நமக்கு சாப்பாடோடைய டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பாசிப்பருப்பு அரிசியை மிக்ஸ் பண்ணி தான் செய்வோம். நம்ம அந்த கெட்டித்தன்மை, அந்த சுவை எல்லாமே இதில் வந்து ரொம்ப ஈவனாக பேலன்ஸ் பண்ணி கொடுப்பாது. அதனால என்ன ஆகுனா அந்த பாசிப்பருப்பை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஆயில் நல்லா கொதிச்சிருச்சுனே இப்போ வந்து நம்ம வெந்தயம் தாளிப்புக்காக போட்டுடலாம். நம்ம வெந்தயம் போட்டு இப்போ நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வந்திருக்கு. இப்போ பட்டை ஏலக்காவை நம்ம சேர்த்துக்குவோம். எப்பவுமே தாளிப்புக்கு வந்து நம்ம பட்டை ஏலக்காய் கிராம் எதனால சேர்க்குறோம் அப்படின்னா அந்த வாசம் ரொம்ப முக்கியம். ஒரு பொருளை நம்ம அப்படி பக்கத்தில் கொண்டு போகும்போது வந்து நல்ல வாசமாக இருந்துச்சு அப்படின்னா நல்லா பசி எடுக்கும், நல்லா சாப்பிடலாம் அந்த பொருள். அதனால தாளிப்புக்கு பட்டை ஏலக்காவை கொஞ்சம் எக்ஸஸாக போட்டுருக்கோம். ஆமாம், ஆனால் பிரியாணியோட கொஞ்சம் எக்ஸஸாக வரும். ஆமாம், பிரியாணியோட இது எக்ஸஸாக தான் கொஞ்சம். ஏன்னா கஞ்சியில் இதோட அவுட்டன் நிறையா இருக்கும். நமக்கு கிட்டத்தட்ட இது ஒரு 100 பேர் 120 பேர் வரைக்கும் இந்த கஞ்சியை குடிக்கலாம். நல்ல விஷயம். ஓகே, ஆனியன் போட்டுக்கலாம். வெங்காயம், இந்த வெங்காயம் சும்மா லைட்டாக வதங்கினா போதுனே. இப்போ எடுத்து வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா இடிச்சு வச்சுருக்கேனே, இதை வந்து நைஸாக அரைக்கலை, நம்ம இதை இடிச்சு வச்சுருக்கோம். அப்போ தான் வந்து அந்த ஒன்றும் பாதியாக பண்ணி ஆமாம், ஒன்றும் பாதியாக ரிவேர்ஸில் கொடுத்து அரைச்சி வச்சுருக்கோம். அதில் வீட்டில் இடிச்சுன்னா நீங்கள் இடிச்சு நீங்கள் பண்ணிக்கலாம் தாராளம். இப்போ என்ன காரணம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே யூஸ் பண்ணுறது? சின்ன வெங்காயம் வந்து ஒரு காரத்தன்மையோட அந்த நல்ல டேஸ்ட்டுக்கு அந்த கறிக்கு வந்து அடாப்ட் ஆகும்போது சூப்பராக இருக்கும். அது பெரிய வெங்காயம் தாளிப்புக்கு போட்டு அதோடைய அந்த ஸ்வீட் தன்மை இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு எண்ணெயில் போட்டு வதக்கிறதுக்காக பெரிய வெங்காயத்தை நம்ம முதல் போட்டுருக்கணும். அதெல்லாம் 2 வெங்காயமே ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா நல்லா இருக்கும். அதோடைய பொருள் நல்லா இருக்கும், பேலன்ஸ் பண்ணி நல்லா இருக்கும். இப்போ இந்த இஞ்சி போட்டு இது நல்லா வதங்கணுமா? இல்லை, தேவையில்லை, சும்மா லைட்டாக வதங்கினா போதும். இப்போ வந்து வெங்காயம் வந்து ஒரு 60% வதங்கிருச்சுன்னா இப்போ எடுத்து வச்சிருக்க அந்த கொத்துக்கறி மட்டனை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். போடலாம். இப்போ இந்த மட்டன் போடுறதுன்னு இல்லை. ஆமாம், இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்போ போடுவோம்? ஆமாண்ணா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா மல்லி, அந்த எடுத்து வச்சிருக்க மசால் எல்லாமே மட்டனுக்கு மேலே தான் போடணும். இது நம்ம உள்ளே ராவாக போட்டு நம்ம இது பண்ணிட்டோம் அப்படின்னம்னா அந்த யூனிக்கான டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக மாறிடும். ஃப்ளேவர்ஸ் மாறனால நம்ம முதல்ல வந்து இதில் ஆட் பண்ணுறது வந்து மட்டன் தான். இந்த மட்டன் வந்து இது வந்து அந்த கொழுப்பு அதிகமாக இருக்குமா இல்லை மட்டனோட அந்த ஃப்ளஷ் மட்டும் இருந்தால் மட்டும் போடுமா? மட்டனுடைய இதையும் கொழுப்பையும் பேலன்ஸ் பண்ணி தான் ரெண்டுமே வந்து ஈவனாக, ஐ மீன் வந்து ஒரு 60% 70% மட்டனுடைய இது இருக்கும்.
ஒரு 30% மட்டும் கொழுப்பு வந்து கண்டென்ட் இருக்கும். கடையில் வாங்கும்போது நான் கேட்டு அவங்க அந்த கொழுப்பு கறி வந்து கைமானாலே வெட்டி கொடுத்துருவாங்க. இப்போ கோலா உருண்டைக்குன்னா கொழுப்பு இல்லாமல் வெறும் கறி மட்டும் கொடுப்பாங்க கைமாவுக்கு. இந்த கஞ்சிக்கு வந்து அதில் கலந்து அந்த கரைஞ்சு இந்த கறியும் அந்த கொழுப்பு கரைஞ்சி வரும்போது என்ன ஆகும்னா சூப்பராக இருக்கும் அது சாப்பிட்றதுக்கு அந்த டைமில். இப்போ வந்து நோம்பு கஞ்சி பண்ணும்போது மட்டன் போடுறீங்களே? ஆமாம். சிக்கன் போட்டும் பண்ணி நான் சாப்பிட்றேன். தாராளமாக பண்ணலாம். மட்டன் மேலே சிக்கன் அந்தந்த ஊர் வழக்கத்துக்கு தகுந்த மாதிரி ஒருத்தவங்க மாற்றிக்குவாங்க. நோம்பு கஞ்சி நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து கூட சேர்ந்து நான் பண்ணுறது. ஓ அப்படியாண்ணா? நோம்பு கஞ்சி பண்ணதே இல்லை. ஓ நல்லா சாப்பிட்ருக்கேன். நம்ம நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. என் ஃப்ரெண்டு பசுல்லா, காதர் மொய்தீன், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்து நோம்பு கஞ்சி பெரிய தூக்கில் தான் கொடுத்துருவாங்க. அதாவது நோம்பு காலத்தில் எப்படின்னா ஒரு சும்மா ஒரு ஃபன்காக ஜாலியாக சொல்லுவோம். பாய் ஃப்ரெண்டு இருக்கிறதோட பாய் ஃப்ரெண்டு இல்லை அப்படின்னா வருத்தப்படுவாங்க. ஏன்னா வந்து நோம்பு கஞ்சி இல்லையா தர மாட்டாங்களே, அப்போ அந்த டைமிங்க்கு வந்து பிரியாணி இதாகுமே, பண்டிகை காலத்தில் பாய் ஃப்ரெண்டு ரொம்ப முக்கியமே அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஒரு இதெல்லாம் வந்து நல்லா இருக்கும். ஒரு ஊர் உணவும் அவங்க கான்செப்ட் மாதிரி உணவு உறவுங்கிற மாதிரி இந்த ஒரு பண்டிகை காலங்களில் வந்து அந்த ஒவ்வொரு உணவுமே வந்து ஒரு உறவை வந்து மேம்படுத்துது. அது மாதிரி ஒரு நல்ல விஷயம். ஆனால் கண்டிப்பாக நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க, ஐயோ பக்கத்தில் பாய் வீட்டு பிரியாணி பண்ண நம்ம வீட்டு பிரியாணி அப்படி சொல்லி கேட்பாங்க. கண்டிப்பாக. அதனால் வந்து எதாக இருந்தாலும் பகிர்ந்து ஈவினிங் ஒரு 5 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா தூக்குவாளியில் அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு வீட்டுக்காக தூக்குவாளியில் போகும். அந்த பள்ளிவாசலில் வந்து இது பொதுவாக கொடுப்பாங்க. அது அந்த பள்ளிவாசலில் வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா ஈவினிங் அந்த தொழுகை முடிஞ்சோட்டையுமே வந்து இதை பகிர ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அந்த காலத்தில் வந்து ஒரு நோன்பு வச்சுட்டு வசதி இல்லாதவங்க நோன்பு திறக்க கஷ்டப்பட்ட நேரத்தில் தான் வந்து இந்த நோன்பு கஞ்சிங்கிறது ஒரு அறிமுகமாகுது. அப்போ வசதி படைத்தவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இது பொது உடைமை ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பள்ளிவாசல்லையுமே வந்து இதை பொது உடைமையாக்கி அனைத்து தரப்பு மக்களுமே வந்து இதை வாங்கி மகிழணும் அப்படிங்கிறதுக்காக இதை ஒரு கான்செப்டாக கொண்டு வந்து இன்ன வரைக்கும் நடைமுறையில் எல்லா பள்ளிவாசல்லையுமே இது நடைமுறையில் இருக்குது. அதனால தான் பள்ளிவாசல், கோவில், சர்ச் அந்த டைமில் கரெக்ட் அன்னதானங்கிற பெயின் கான்செப்ட். நல்லவங்களுக்கு பசியாத்தணுங்கிற ஒரு ஆலயங்கள் தான் வந்து எல்லா விதமான ஆலயங்களும் இருக்குது. இப்போ பெரிய சிறப்பு என்னென்னா நாங்கள் வந்து இஃப்தார் பேக் நம்ம ரெஸ்டாரண்ட்டில் போட்டு கொடுத்துட்ருக்கோம். அந்த இஃப்தார் பேக் போட்டு நம்ம அது எவ்வளோ தான் ட்ரெண்டிங்கில் இருந்தாலும் அது அதிகமாக வாங்குறது பார்த்தீங்கன்னா நான் முஸ்லீம்ஸ் தான் வாங்குவாங்க. என்னன்னா வந்து அவங்களுடைய முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸுக்கு இஃப்தார் டைமில் கிஃப்ட் கொடுக்கறதுக்காக. அது இப்போ வந்து அந்த கஞ்சி, அந்த வடை, சமோசா இதெல்லாம் போய் அவங்க ஒரு அன்பை வந்து பகிர்ந்துக்கிறதுக்கு இது ஒரு பாலமாக இருக்குங்கிறது சந்தோஷமான விஷயமா இருக்குது. அந்த மாதிரி தான் நீங்களும் ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப நீங்களும் கஞ்சியை காய்ச்சிங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இதை ஷேர் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த உண்ணாவு நோன்பு அது ஒரு விரதம் இருந்து 14 மணி நேரம் விரதம் இருந்து அந்த நேரத்தில் முடிக்கும் போது ஒரு மிகப்பெரிய பிரார்த்தனையில் அந்த அன்பும் பகிரப்படுறது ரொம்ப சந்தோஷமான நிகழ்வாக. கண்டிப்பாக. இப்போ அந்த மட்டன் வதக்கணும்ல? ஆமாம். அது எவ்வளோ நேரம் வதக்கிருக்கும்? இப்போ என்னன்னா அந்த வெங்காயமும் இது வந்து ஒன்றா சேர்ந்துருக்கு. அதை எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. இப்போ அதில் கொஞ்சம் நீர்லாம் இருக்கும். அந்த நீர்லாம் ட்ரை ஆகி பாருங்க இந்த அளவுக்கு இதாயிருச்சு. அந்த மட்டனுடைய தன்மை அந்த கொழுப்பு சேர்ந்து லைட்டாக இந்த மாதிரி ஓரளவுக்கு விரிஞ்சிருக்கு. இப்போ ஓகே. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மற்ற மசாலா எல்லாமே இப்போ நம்ம ஒன்றா ஆட் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா அது ஒன்றா அந்த மசாலாவும் அந்த கறியும் சேர்ந்து கொதிச்சு நம்ம தண்ணியை மிக்ஸ் பண்ணி அரிசியை போடும் போது அந்த கஞ்சியோடைய தன்மை சூப்பராக நமக்கு கிடைக்கும். சரி. அப்போ உங்களுக்கு வந்து இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் தவிர பச்சை மிளகாய் எல்லாமே வேணுமா? ஆமாண்ணா. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டலாமா? சரி ஓகே. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய், தக்காளி எல்லாமே வேணுமா? ஆமாண்ணா. சரி ஓகே. பச்சை மிளகா போட்டலாம். கஞ்சி செய்கிறது வந்து ரொம்ப ஈஸியான வேலை நினைக்கிறேன். ரொம்ப ஈஸினா ரொம்ப ஈஸி. இங்கே எல்லா பாத்திரம் காலி ஆயிடுச்சு, பாதி பாத்திரம் காலி ஆயிடுச்சு. எல்லா கிண்ணமும் காலி ஆகிட்டு வருது. ஓகே. இதுக்கப்புறம் அது முதல் கிண்டி விட்டுக்கலாம். சரி ஓகே. தக்காளியை ரஃபாக கட் பண்ணி போட்டிருக்கீங்க? ஆமாம். ஏன்னா எல்லாமே கரைஞ்சிரும்ண்ணா. ஏன்னா அந்த அளவுக்கு இது கொதிக்கும். இப்போ தண்ணியிலே தான் அது வேக விட போகிறோம். நம்ம இந்த மசாலாவை நல்லா வதக்கி ட்ரை பண்ணிலாம் பண்ண போகிறதில்ல. இது எல்லாமே இப்போ இந்த ஃபைனல் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு தண்ணியில் தான் இது எல்லாமே கொதித்து அதை வதங்கி எல்லாமே கரைஞ்சிடும், பீஸாக ஆயிரும். அது குடிக்கும் போது எல்லாமே உள்ளே கலந்து அந்த கஞ்சியை மட்டும்தான் நம்ம குடிப்போம். நல்ல எனர்ஜிக் ஒரு ட்ரிங்க் இது. இப்போ வந்து மசாலா ஐட்டத்தை நம்ம சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மஞ்சத்தூள் தான் கேட்பீங்க. எஸ் ரைட்டா. மஞ்சத்தூள் வந்து எதுக்காகன்னா அந்த பியூர் ஒயிட்டில் வரும். நம்ம கரெக்டாக அந்த கண்டென்ட்டை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னம்னா மஞ்சத்தூள் வந்து ரொம்ப ஆன்டிபயோட்டிக் நல்லது. இது அதே நேரத்தில் வந்து அந்த கலரையும் பேலன்ஸ் பண்ணி ஒரு ரெட்டிஸ் எல்லாம் கலந்து நல்ல ஒரு இதாக கிடைக்கும். பிரியாணிக்கு கூட மஞ்சத்தூள் வந்து லைட்டாக ஆட் பண்ணுவாங்க சில இதில். சேலம் பிரியாணிலாம் மஞ்சத்தூள் போடுவாங்க. ஆமாம். மஞ்சத்தூளுங்கிறது வந்து எல்லா உணவுலையுமே வந்து லைட்டாக சேர்ந்துடும். அது
இவர் இல்லாமல் வந்து உணவே இல்லைங்கிற மாதிரி இருப்பாங்க. இப்போ நம்ம இங்கே வந்து இந்த மல்லித்தூள் யூஸ் பண்ணல. பெரும்பாலும் பார்த்தா நம்மளோட இந்தியன் ஃபுட்டில் வந்து மல்லித்தூள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். இருக்கும். அது குழம்பு வகைகளுக்கு என்ன மல்லித்தூள் வந்து நமக்கு அந்த டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். இது வந்து அரிசி எல்லாம் கஞ்சியாக இருந்து ராவாக குடிக்கிறனால என்னென்னா மல்லித்தூள் வந்து அதோடைய டேமேஜ் அதிகமாக ஒரு சில சுவையை கொடுத்துரும். அதனால் வந்து கரம் மசாலா, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், மட்டன் மசாலா இது சேர்க்குறனால என்ன ஆகும்னா நேச்சுரல் ஃப்ளேவர்லேயே நம்ம கொடுத்துருவோம். ஓகே. இன்னொன்று அந்த மட்டன் மசாலாலேயே வந்து உங்களுக்கு வந்து அதில் மல்லி கொஞ்சம் இருக்கும். ஆமாம், லைட்டாக அதை ஆட் பண்ண ரொம்ப தெரியாது. எக்ஸ்ட்ரா நம்ம இதை ஆட் பண்ணும் போது என்ன ஆகும்னா ரொம்ப இதாகிடும். ஓகே. இந்த 2 பவுடர் தான் இருக்கு. மட்டன் மசாலா, கரம். ஓகே, எல்லாம் போட்டாச்சு. ஓகே, தண்ணி வேணுமா உங்களுக்கு? தண்ணி சார். இப்போ வந்து மசாலா எல்லாமே நம்ம போட்டாச்சுன்னு அது பிடிக்காமல் இருக்கிறதுக்காக லைட்டாக நம்ம வந்து ஒரு பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தண்ணியை ஆட் பண்ணியிருக்கோம். புதினா மல்லி போட்டுருவோம். இந்த வெயிலில் புதினாலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பாவம் என்னை விட்டுருங்கடா. கடுமையான வெயில். திண்டுக்கல் உண்மையாகவே சரியான வெயில். இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா மசாலும் போட்டாச்சுன்னு ஓகே. இதை லைட்டாக இப்போ வதங்க விட்டுட்டு தண்ணியை நம்ம ஆட் பண்ணிடலாம். தண்ணியை ஊற்றி நல்லா இந்த தண்ணியிலேயே இது எல்லாத்தையும் கொதிக்கணும். இது எப்பயுமே வந்து ட்ரையாக வதக்கக்கூடாது. அது வதங்குச்சுன்னா குடிக்கும் போது அந்த மசாலோடைய தன்மை அதிகமாகி அந்த கஞ்சியை வந்து குடிக்க முடியாது. அதனால் தண்ணியில் வேக வச்சோம் அப்படின்னம்னா அந்த கஞ்சியை குடிக்கிறதுக்கு நல்ல டேஸ்டியாக இருக்கும். இன்னொன்று அந்த சாஃப்ட்னஸ் இருக்கும். ஆமாம், அந்த பக்குவம் மாறும். எல்லாமே தண்ணியில் கரைஞ்சிருது. கொடுங்க, நான் ஊற்றுக்கு முன்னாடி அந்த கறி காட்டுங்க. இந்த மசாலா போட்ட பிறகு நல்லா கமகமான வாசனை வருது. அதனால காமிக்கிறோம் உங்கள்ட்ட எல்லாத்தையும். எப்படி வா அந்த எல்லாமே கலந்து ஃபுல்லாக ஒரு டென்ட்டாக இருக்குது பாருங்க. வாசனை சூப்பராக இருக்குது. ஓகேண்ணா. அந்த புதினா, தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்க மட்டன் மசாலா எல்லாம் தண்ணி ஊற்றலாமா? ஊற்றிடலாம். இந்த மட்டன் வேகிறது எவ்வளோ நேரம் கொதிக்கணும்? அதே டைமில் நம்ம போட்டிருக்க அந்த மட்டனுக்கு வந்து எவ்வளோ தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும்? அப்படின்னா வந்து இப்போ மட்டனுடைய தன்மையை நீங்கள் பார்த்தீங்க. நம்ம வந்து ராவாக தான் உள்ளே வச்சுருக்கோம். இப்போ இந்த மசாலா எல்லாமே வந்து இந்த தண்ணியில் தான் வேக போகுது. அதனால எப்படின்னா 1 டம்ளர் அரிசி எடுக்கிறோன்னா அதே மாதிரி 6 பங்கு தண்ணி எடுத்து நம்ம இதில் வந்து நம்ம சேர்க்கணும். அதே நேரத்தில் வந்து இந்த எல்லா மசாலுமே வந்து தண்ணியில் தான் வேகிறனால நம்ம அந்த மெஷர்மெண்ட்டை வந்து அப்பப்போ செக் பண்ணி தண்ணி வேணும்னா ஊற்றிக்கலாம். அது கஞ்சி தானே இது. அதனால வந்து தண்ணி தேவைக்கு நம்ம ஆட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பக்குவத்தில் நம்ம இதை வந்து பேலன்ஸ் பண்ணிக்கலாம். 1க்கு 6 அது கணக்கு, அது கரெக்டாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு நல்லா கொதிக்க விட்டீங்க, கறி வேக லேட் ஆகுது, தண்ணி உங்களுக்கு வந்து ட்ரையாக இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னா சுடுதண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் தேவையான ஊற்றிக்கலாம். ஆமாம். சரி, இப்போ தண்ணி ஊற்றி திருப்பி நம்ம கொதிக்க விடுறோம். வெந்த பிறகு அதாவது நல்லா கொதிச்ச பிறகு அடுத்த ஸ்டேஜ்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ ஒன்று நான் சொல்லிடுறேன். அந்த அந்த முழு கரம் மசாலாவோட வாசம், புதினாவோட வாசம் எல்லாமே வருது. அந்த ஆயிலெலாம் கக்கி நல்லா இதாக இருக்குது பாருங்கள், மேலே வர. ஆமாம். இப்போ என்னன்னா நம்ம அரிசியும் போட்டுட்டு இதை நல்லா கொதிக்க விடும் போது என்ன ஆகும்னா எல்லாமே மிக்சடாகி ஒரு பேலன்ஸ் ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். ஒரு சுவையான அற்புதமான கஞ்சி இருக்கும். அது நோம்பு திறக்கும் போது குடிக்கிறது நல்லாயிருக்கும். அதையே நான் இவ்வளோ அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா நான் ஃபாஸ்டிங் இருக்கனால அதோடைய ருசியை தெரிஞ்சு சொல்கிறேன். நான் அவ்வளோ சொல்கிறீங்க. எனக்கு நீங்கள் சொல்லும் போது அப்படியே வாய் ஊறுது. ஒரு கப்பு தருவாருன்னு கண்டிப்பாக சீக்கிரம் நம்ம போட்டலாமா? இந்த அரிசியும் இந்த பாசிப்பருப்பு இந்த வெந்தயம் இந்த 3மே நல்லா ஊறின பிறகு எப்படி இருக்கு பாருங்க. நல்லா ஊற இருக்கு. இது கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சிருக்கோம். தேங்காய் பேஸ்ட் கசா எப்போ போடுவோம்? எல்லாமே லாஸ்ட்னா அந்த அரிசிலாம் வெந்து இது எல்லாம் ஒன்றா மிக்சட் ஆகி வரும். அப்போ தேங்காய் பூவும் அந்த கசகசா தேங்காய் பாலையும் நம்ம மேலே ஊற்றி ஃபைனல் ஸ்டேஜ் அது போட்டு ஒரு கொதிக்க விட்டு நம்ம இறக்கிடலாம். இந்த தேங்காய் போடுறதுக்கு என்ன காரணம்? அது நம்ம கஞ்சி குடிக்கும் போதுனா இது எல்லாமே கரைஞ்சிரும். அப்போ நம்ம குடிக்கும் போது என்னன்னா அந்த அரிசி தன்மை கறி மட்டும் வந்து நம்ம சிக்கி அது ஒரு டிஸ்டர்பாக இருக்கும். பட் தேங்காய் இடையில அந்த கடிச்சு சாப்பிடும் போது என்ன ஆகுனா அது ஒரு டேஸ்ட்டை நல்ல ஒரு பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். சூப்பராக இருக்கும். அதனால தேங்காயும் அதில் ஆட் பண்ணிக்கிறது நல்ல விஷயம். ஓகே, இப்போ போட்டுடலாம்ண்ணா. இப்போ நல்லா வேகட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். அதாவது எனக்கு வந்து ஒரு 80% வெந்த பிறகு காமிங்க. கண்டிப்பாக பக்கம் வரும்போது அப்புறம் தெரியும். இப்போ நம்ம மூடி போட்டுடலாம். சரி, மூடி போடலாமா? ஓகே, இந்தாங்க. எத்தனை % வந்திருக்கு இப்போ? 80% வந்துருக்குண்ணா. ஒரு 70 to 80% கண்டிப்பாக வந்திருக்கும். ஆமாம், தாராளமாக. ஆவி பறக்குது.
வாசமே எப்படி இருக்குது பாருங்கள். வாசம் நல்லா இருக்குது, நல்லா கெட்டியாக ஆயிடுச்சு. ஸோ இந்த கெட்டியில் தான் போடணுமா இன்னும் கொஞ்சம்? ஆமாம், தண்ணி ஊற்றணும். அது என்னென்னா இப்போ அந்த சாப்பாடெல்லாம் வந்து 80% நமக்கு வந்து நல்லாவே மசந்துருச்சு சாப்பாடு. இப்போ தேங்காய் பூவு, தேங்காய் பால், வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி இன்னொரு தடவை கொதி விட்டோம் அப்படின்னம்னா கஞ்சி ரெடி ஆகிடும். சரி, ஓகே. இது மாதிரி நல்லா கெட்டியாகவே தேங்காய் பூ. தேங்காய் பூ எக்ஸ்ட்ராவும் போடலாமா? தாராளமாக போடலாம், சூப்பராக இருக்கும்ண்ணா. அது குடிக்கும் போது நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு. இப்போ நம்ம தேங்காய் பால் ஊற்றிடலாம். இது எப்படி அரைச்சிருக்கீங்க அதை சொல்லுங்கள். இது வந்து கொஞ்சம் நைஸாக கசகசா இருக்கனால கிரைண்டர் பண்ணி இந்த மாதிரி நைஸ் பக்குவத்தில் அரைச்சிருக்கோம். ஓகே. நல்லா ஒரு 2 கொதி வந்துட்டு ஆஃப் பண்ணிட்டோம்னா கஞ்சி ரெடி. ஆமாம், இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சுண்ணே கஞ்சி. சூப்பராக நமக்கு வந்துருச்சு. இன்னும் ஒரு 1/2 hour தான் இருக்குது. நம்ம இதை நான் எடுத்துகிட்டு போய் நோம்பு திறக்க நிகழ்வில் நம்ம கலந்துக்கிட்டு எல்லாத்தோடையும் உட்காந்து அதோட சுவையை பார்க்கும்போது ஒரு மகிழ்ச்சியான தருணமாக இருக்கும். நல்ல விஷயம். சூப்பர். நீங்களும் வந்து நோம்பு திறக்கலாம். கண்டிப்பாக எல்லோரும் சேர்ந்து இன்றைக்கி இது பண்ணுவோம். கண்டிப்பாக. இப்போ வண்டியில் ஏற்றிடலாமா? கண்டிப்பாக பண்ணிடலாம். எல்லாத்தையும் வண்டியில் ஏற்றிட்டு அங்கே போய் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வாங்க. அல்லாஹு அக்பர். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேறு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸு. நம்ம வந்து இந்த மாதிரிலாம் உட்காந்து சாப்பிட்டதே இல்லை. அவங்க வந்து ஒருத்தருக்கு வந்து அந்த கஞ்சி, அப்புறம் ஜிகர்தண்டா, அப்புறம் வாட்டர் பாட்டில், சமோசா, வடை, அதுக்கப்புறம் பேரிச்சம்பழம், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை கொடுத்தாங்க. அவங்க கூட மக்களோட நானும் உட்காந்து சாப்பிட்டேன். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. ரொம்ப மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் தான் இது. ஏன்னா இவ்வளோ நாள் வந்து நம்ம குக் பண்ணியிருக்கோம், அதை நின்று பேசியிருக்கோம், அந்த ஸ்பாட்டில் நம்ம வந்து டேஸ்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து அந்த ஊர் உணவுங்கிறவங்க கல்ச்சர், அந்த ஒரு இதில் வந்து அந்த கல்ச்சர், அந்த அவங்களுடைய கல்ச்சர் என்ன, அந்த இடத்துல எப்படிலாம் இவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம காலையிலேருந்து நான் ஃபாஸ்டிங் வச்சுட்டு அந்த கஞ்சிலாம் செய்யும் முறையெல்லாம் நீங்கள் வந்து இன்சிபென்ஸாக எல்லாமே பார்த்தீங்க. அந்த ஃபாஸ்டிங் இருந்துட்டு நோன்பு பிரேக் பண்ணுற நேரத்தில் அதோடைய உணர்வு என்னங்கிறத வந்து நீங்கள் பக்கத்தில் இருந்து பார்த்தீங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு, ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம இவ்வளோ கஞ்சி செஞ்சு, நான் அப்போ சொன்ன மாதிரி தான் ஸ்வீட் இருக்கும், வடை இருக்கும், அப்புறம் வந்து தின்பண்டாரங்கள் எல்லாமே இருந்தாலும் அந்த மகுடம் சூட்டியது அந்த நோன்பு கஞ்சி தான். அதோடைய சிறப்பு, அதோடைய உணவுடைய தன்மை என்னங்கிறத நம்ம இங்கே உட்காந்து நேராக பார்த்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஐயா வணக்கம். நீங்கள் சொல்லுங்கள், எத்தனை நாள் வந்து இந்த ஃபாஸ்டிங் நீங்கள் இருக்கீங்க, அது எதுக்காக இருக்கீங்க? நாங்கள் ஒவ்வொரு வருடமும் ரமதான் மாதத்தில் ஒரு மாதம், ஒரு மாதம் என்பது 29 நாட்களாகவும் இருக்கும், 30 நாட்களாகவும் இருக்கும். 29 பிறை பார்ப்பது முதல் கொண்டு அடுத்த பிறை பார்ப்பது வரையிலும் எங்களுடைய ஒரு மாதத்தினுடைய தொடர் இருக்கும். இப்போ அடுத்த பிறை பார்ப்பது 29வது நாளில் பிறை தெரிந்தால் 29வது நாளோடு எங்களுடைய நோன்பு முடிஞ்சிடும். பிறை பார்க்கப்படவில்லை என்றால் 30வது நாளும் அந்த மாதத்தோடு சேர்ந்ததாக. இப்போ 30 நாட்கள் ஒவ்வொரு மாதமும் நாங்கள் வந்து நோன்பு வைக்கிறோம் ரமதான் மாதத்தில். பர்டிகுலராக ஏன் இந்த ரமதான் மாதத்தில் மட்டும் நாங்கள் நோன்பு வைக்கிறோம்? ஆமாம், குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்ட மாதம் என்பதனால் இந்த ரமதான் மாதத்திற்கு கிடைத்த சிறப்பு. அதாவது ஃபாஸ்டிங் நம்ம பிரேக் பண்ணுறப்ப வந்து பொதுவாகவே வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா நோம்பு கஞ்சி குடிக்கிறத ஒரு வழக்கம் வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னாக்கா நம்மளுடைய அந்த முன்னோர்கள் வந்து இந்த நோம்பு நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக ஃபாஸ்டிங் இருக்கிறோம் இல்லையா, அந்த உடம்பு வந்து அதிகமாக உஷ்ணத்தை வந்து வெளிப்படுத்தும். அதை உஷ்ணத்தை தணிக்கும் விதமாக இந்த நோம்பு கஞ்சி வந்து நம்ம ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணுறப்ப இதை நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டிஷ்ஷாக வந்து மேக் பண்ணி வச்சுருக்காங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நாங்கள் பொதுவாகவே வந்து பேரிச்சம்பழத்தில் வந்து எல்லோரும் நோம்பு திறக்கிறத ஒரு வழக்கமாக வச்சுருப்பாங்க. ஏன் அப்படின்னா இறை தூதரவங்க வந்து நோம்பு திறந்தப்போ பேரிச்சம்பழத்தை அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவங்க மேலே இருக்க அன்பில் நிறைய பேர் பேரிச்சம்பழத்தில் தான் நோம்பை திறந்துட்டு அதுக்கப்புறமா இந்த உடலுக்கு குளிச்சு தரக்கூடிய அந்த நோம்பு கஞ்சி வந்து பருகுறாங்க. இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சமானதாகவும் இருக்குது. இன்னொன்று இந்த 30 நாள் நோன்பு வைக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா உடலில் வந்து நிறைய ஆரோக்கியமான விஷயங்கள் வந்து நடக்குது. உடம்புல இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் சரியாகுது. சாதாரணமாக ஒரு சில்லுன்னு ஒரு வாட்டர் குடித்தா அவங்களுக்கு வந்து உடம்புல உடனே சளி பிடிக்கக்கூடிய ஒரு நபருக்கு கூட இந்த ரமலானுடைய காலத்தில் நீங்கள் எவ்வளோ கூலிங்கான ஒரு தண்ணியை குடித்தாலும் கூட உங்களுக்கு உடம்புக்கு ஒன்றுமே ஆகாது. ஏன் அப்படின்னாக்கா உங்கள் பாடி ஃபுல்லாக அந்தளவுக்கு டீஹைட்ரேட் ஆகி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியோடு இருக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளை வந்து இது சரி செய்யும். நம்ம அல்லாஹ் வந்து இந்த நமக்கான வழிகாட்டியான இந்த திருமறை குர்ஆனை இறக்குனதுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நம்ம வந்து
இந்த நோன்பை வச்சாலும் கூட மருத்துவ ரீதியான அதிகப்படியான பெனிஃபிட்ஸ் இந்த நோம்புக்குள்ளே இருக்குது. அது வந்து அடிஷ்னலாக நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் தான். இது வரைக்கும் வந்து இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதில்லை. ரொம்ப சந்தோஷம். உண்மையாகவே இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. ரொம்ப நன்றி. உங்கள் நம்பர் தாங்க எப்பவும் போல. இந்த நோம்பு கஞ்சியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல சுவையான ஒரு நோம்பு கஞ்சி வீட்டிலே நீங்கள் செஞ்சு பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு அமையும். நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் பல கேட்டரிங் ஆர்டர் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். நீங்கள் உங்களுடைய வீட்டு விசேஷங்களுக்கு எங்களை தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். எங்களுடைய தொடர்பு எண் 9944636888. ஸோ இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். கண்டிப்பாக. ரியலி நன்றி. தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye. Take care.